இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையலுங்கிறது வாங்க பார்க்கலாம். பாருங்க, சாப்பாடு, ரசங்க, ரசம் நீங்கள் வைக்கும்போது புளி தக்காளி நல்லா திக்கான கண்டிஷனுக்கு வைங்க, அப்போ ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புளிச்சக்கீரைங்க, டிஸ்கிரிப்ஷனில் புளிச்சக்கீரை எப்படி செய்கிறதுங்கிறது காமிச்சிருக்கிறேன், போய் பாருங்கள். பீக்கங்காய் கூட்டுங்க, பீக்கங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க, போய் பாருங்கள். முருங்கைக்காய் பொரியலுங்க, இது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க, நீங்களும் இதை போய் பாருங்கள். எங்கள் வீட்டில் இதுதாங்க சமையல். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள்.